கர்த்தருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ரஷ்ய தேசத்திலே ஒரு துறவி புதிதாக வேதாகம கல்வி முடித்து போதகராக வேலை செய்ய துவங்கும் போது அங்கே கம்யூனிஸ்ட் ஆட்சி வந்துவிட்டது. கிறிஸ்தவர்கள் துன்புறுத்தப்பட்டார்கள், துறவிகளும் போதகர்களும் கொல்லப்பட்டார்கள். இவரை தேடி கண்டுபிடித்து கொலை செய்யும்படிக்கு சிறையிலே அடைத்தார்கள். திடீரென்று 2ஆம் உலகப் போர் வந்துவிட்டது. ஜெர்மானியர்கள் இவர்கள் இருந்த பட்டணத்தை தாக்கி அந்த ஜெயிலை உடைத்து உள்ளே இருப்பவர்களை எல்லாம் தப்பிக்க விட்டு விட்டார்கள். பக்கத்து தேசத்துக்கு ஓடி பிழைத்துக் கொண்டார். ஆனாலும் தொடர்ந்து போர் நடந்து கொண்டே இருந்தபோது ஜெர்மானியர்கள் தோற்று மீண்டும் ரஷ்யர்கள் தங்கள் நிலப்பகுதியை மீட்டு ஜெர்மானிய பகுதிகளையும் கைப்பற்ற துவங்கி விட்டார்கள். அப்பொழுது அங்கே இருந்த இவர் மீண்டும் கைது செய்யப்பட்டு ரஷ்யாவிலே சைபீரியாவுக்கு கொண்டு செல்லப்பட்டு அங்கே சுரங்கம் தோண்டும் தொழிலாளர்களோடு சிறையில் அடைக்கப்பட்டார். ஆனால் அங்கே இருக்கும் போதும் அவர் சிறையில் இருப்பவர்களுக்கு கர்த்தருடைய செய்தியை சொல்லி அந்த கடுமையான சூழ்நிலைகளிலும் கர்த்தரை ஆராதிப்பதற்கு கற்றுக் கொடுத்தார். அந்த சுரங்கம் தோண்டும் பணியிலே காலையிலே சிறிதளவு உணவு வழங்கப்படும். சரியான படுக்கை கிடையாது. அந்த குளிரிலே நடுங்கிக் கொண்டே அவர்கள் வேலை செய்ய வேண்டும். மாலையிலே கொஞ்சம் உணவு வழங்கப்படும். அது சுத்தமானதாக இராது. ஆனாலும் வேறு வழியின்றி புசித்து அப்படி தங்கள் வாழ்நாட்களை கழித்தார்கள். அநேகர் மரித்தும் போனார்கள். மரித்தவர்கள் வெளியிலே தூக்கி எறியப்பட்டார்கள். அப்படி 10 ஆண்டுகள் அங்கே வேலை செய்த போது அநேகருக்கு கர்த்தருடைய வசனத்தை அவர் சொல்லும் நல்ல வாய்ப்பு கிடைத்தது. கடைசியாக அங்கிருந்து விடுதலை ஆகி அவர் தன்னுடைய பணியை ஆரம்பித்த அதே பட்டணத்திற்கு வந்தார். அப்போது கம்யூனிஸ்ட் அரசாங்கம் தேவாலயங்கள் இருக்கலாம், ஆனால் வெளியரங்கமான பரப்புதல் இருக்கக்கூடாது என்ற நிலைக்கு வந்திருந்தது. எனவே இவர் குருவானவராக அபிஷேகம் பண்ணப்பட்டார். பல ஆண்டுகள் அங்கே வேலை செய்து தனது 80வது வயதிலே அவர் பிஷப்பாகவும் அதன் பின்பு கார்டினலாகவும் உயர்த்தப்பட்டார். அவர் தன்னுடைய சாட்சியை சொன்னார். ஆண்டவர் என்னை உயிரோடு காத்து பல இடங்களுக்கும் என்னை அனுப்பி கடுமையான கஷ்டங்களுக்கு மத்தியிலும் அப்படி கஷ்டப்படுகிறவர்களுக்கு கர்த்தருடைய வார்த்தையை சொல்லும்படிக்கு தெரிந்து கொண்டார். இவைகளின் மூலமாக என்னை புடமிட்டு கொண்டே இருந்தார். நான் அவருடைய கைகளிலே வணையப்பட்டு இப்பொழுது உயர்ந்த பொறுப்பிலே இருக்கிறேன். இதுவும் எத்தனை நாட்களோ, ஆனால் நிச்சயத்திலே நான் சேரும் போது நான் பட்ட பாடுகளினால் பரலோகத்திலே எனக்கு ஒரு நல்ல வீட்டை கட்டி இருப்பேன். அதை கர்த்தர் எனக்கு தருவார். அந்த விசுவாசத்தோடு நான் வாழ்கிறேன் என்று சொன்னார். என்னுடைய வாழ்க்கையில் எல்லாம் நான் ஒன்றைத்தான் உறுதியாய் நம்பினேன். அது என்ன? துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். இன்றைக்கு துயரப்பட்டேன் என்றால் நாளைக்கு கர்த்தர் நிச்சயமாகவே ஆறுதலை வைத்திருக்கிறார். ஒருவேளை அது இந்த உலகத்திலே கிடைக்காவிட்டாலும் நித்திய லோகத்திலே கிடைக்கும் அல்லவா? அதைத்தான் நான் எதிர்பார்த்திருந்தேன். ஆனால் இந்த உலகத்திலேயே எனக்கு ஆறுதலை கர்த்தர் தந்தார், பரலோகத்திலும் தருவார் என்று சொன்னார். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 4:10 துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவிதமான தீமையான மொழிகளை உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வார்களானால் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள், பரலோகத்திலே உங்கள் பலன் மிகுதியாயிருக்கும் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். எனவே அவருடைய நாமத்து நிமித்தம் வரும் துன்பங்களை நாம் அசட்டை செய்யாமல் அது நிமித்தம் பரலோகத்திலே நமக்கு மிகுந்த பலன்கள் உண்டு என்ற நம்பிக்கையோடு அவரை பற்றி கொண்டிருப்போம். கர்த்தர் தாமே அப்படிப்பட்ட சிந்தனைகளோடு வாழ நல்ல கிருபைகளை தந்தருள்வாராக. ஆமேன்.